ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடியே போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். சின்ன கேக் தான், அதனால் சீக்கிரம் போனோடனே கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு தம்பி ஸ்வீட் கேட்டான், அவனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு கடை உள்ளே போகும்போதே ஒரு தம்பி நல்லா இருக்கீங்களாக்கான்னு கேட்டான். அவன் கையில் கொண்டு போய் 20 ரூபா கொடுத்தோடனே அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் நாங்கள் ரெகுலராக ஒரு கடையில் சாப்பிடுவோம், ஒரு குட்டி கடை, ஒரு குட்டி மெஸ்ஸுன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும் எல்லாமே. நாங்கள் இன்றைக்கி டிஃபனாக அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வர வழியில் கோலமாவு கடையை பார்த்தாச்சு. கோலமாவை வாங்கிட்டு நான் நிறையா வாங்கினதுனால அந்த அக்கா 2 பாக்கெட்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. அதையும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு கேக்கை வீட்டுக்கு வந்த உடனே பசங்க வெட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, கேக்கை பிரித்து, ஏன்னா இவங்களாம் தூங்கிடுவாங்க இல்லையா, 12 மணி வரைக்கும் முடிச்சுட்ருக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்காக கேக்கை வெட்டியாச்சு. என் பிள்ளைங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், நான் தான் வெட்டுவேன், நீ தான் வெட்டுவேன்னு. பாப்பாவுக்கு சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தோஷம், ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஹாப்பிலாம் அப்பப்போ வர முடியாது இல்லையா. இப்போ நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டுவோம். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. பாப்பா எப்போவுமே ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்க. இந்த வருஷம் என்ன கிஃப்ட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த 2025 முடிஞ்சு 2026 வர மாதிரி ஒரு காலண்டர் செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வருஷமாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ லக்ஸ் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.